ஸ்கூல் படிச்சப்பவே காலேஜ் பையன் கூட காதல். டிசம்பர் 11ல கீர்த்தி சுரேஷுக்கு கல்யாணம். கீர்த்தி சுரேஷுக்கும் துபாயைச் சேர்ந்த தொழிலதிபர் ஆண்டனி தட்டலுக்கும் டிசம்பர் மாசம் 2வது வாரத்துல கல்யாணம் நடக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. இருந்தாலும் இந்த தகவல கீர்த்தி சுரேஷ் இன்னும் உறுதிப்படுத்தல. ஹீரோயின மையமா வச்சு எடுக்கப்படக்கூடிய படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரக்கூடிய கீர்த்தி சுரேஷுக்கு டிசம்பர் மாசம் கல்யாணம் அப்படின்னு சொல்லப்படுது. மாப்பிள்ளை ஆண்டனி தட்டில் கொச்சியை சேர்ந்தவராம். ஆனா இப்போ துபாயில சொந்தமா தொழில் பண்ணிட்டு வராரு. கீர்த்தி சுரேஷ் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே கொச்சியில இருக்கக்கூடிய காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்த ஆண்டனி மேல காதல் வந்ததா சொல்லப்படுது. 15 வருஷங்களா சின்சியரா காதலிச்சுட்டு வராங்களாம். இந்த காதலுக்கு 2 பேர் வீட்லயும் பச்சை கொடி காட்டிட்டாங்களாம். இதுக்கப்புறமா டிசம்பர் 11, 12 இந்த தேதிகள்ல கோவாவுல கல்யாணம் நடக்க இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த கல்யாணத்துல 2 வீட்டாரும் நண்பர்கள் ஒரு சிலரும் மட்டும் தான் கலந்துக்குவாங்களாம். இருந்தாலும் எனக்கும் என்னோட காதலர் ஆண்டனிக்கும் கோவாவுல கல்யாணம் அப்படின்னு கீர்த்தி சுரேஷ் சொல்ற வரைக்கும் இது எதையுமே நம்ப முடியாது. ஏற்கனவே ஒரு துபாய் தொழிலதிபர் கூட கல்யாணம் அப்படிங்கிற தகவல் வெளியாச்சு. அப்போ முஸ்லிம் தொழிலதிபர், இப்போ கிறிஸ்தவ தொழிலதிபர். முந்தைய செய்தியை பார்த்த கீர்த்தியோ அவர் என்னோட நண்பர் மட்டுமே அப்படின்னு சமூக வலைதளத்துல விளக்கம் கொடுத்தாங்க. நேரம் வரும்போது நானே அவரோட பேரை சொல்றேன், அது வரைக்கும் பொறுமையா இருங்க, ஒரு தடவை கூட சரியா கணிக்கவே முடியல அப்படிங்கறது மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆண்டனி தட்டில் பேரை பார்த்ததோ முதல் வேலையா அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு தான் நிறைய பேர் போனாங்க. ஆனா அது பிரைவேட் கணக்கு. அதே சமயம் ஆண்டனிய கீர்த்தி சுரேஷும் இசையமைப்பாளர் ஹனிருத்தும் அட்லியோட மனைவி பிரியாவும் நடிகை கல்யாணி பிரியதர்ஷனும் ஃபாலோ பண்றதும் தெரிய வந்துச்சு. நண்பனை கூட இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். ஆனா இந்த ஆண்டனி தட்டில தான் காதலிக்கிறேன் அப்படின்னு கீர்த்தி சுரேஷ் சொல்ற வரைக்கும் கல்யாண தகவலை நம்ப முடியாது. யார் கண்டது? இந்த தகவலை பார்த்ததும் அவங்களே சிரிச்சாலும் சிரிக்கலாம். கீர்த்தி சுரேஷுக்கு கல்யாணம் அப்படின்னு அப்பப்போ தகவல் வெளியாயிட்டு வருது. என்னோட பொண்ணை பத்தி இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சுரேஷ் கேட்டுக்கிட்டப்பவும் கூட இது நிக்கல. இதுல ஆச்சரியம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாப்பிள்ளை கூட சேர்த்து கீர்த்தி சுரேஷோட பேரு அடிபடுது.